நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதை கழுதையும் நாயும். த டாங்கி அண்ட் த டாக். ஒரு ஊரில் விவசாயி ஒருவர் இருந்தார். அவரிடம் ஒரு கழுதையும் ஒரு நாயும் இருந்தது. கழுதை விவசாயியின் மூட்டைகளை தூக்கிக் கொண்டு அவருக்கு உதவியாய் இருந்தது. அந்த நாயும் வீட்டிற்கு காவல் காத்து கொண்டு இருந்தது. ஒரு நாள் இரவு அந்த விவசாயி தூங்கிய பின்பு திருடன் ஒருவன் மெதுவாக அந்த விவசாயியின் வீட்டிற்குள் நுழைந்தான். அதை பார்த்து இந்த நாய் எதுவும் செய்யாமல் அமைதியாகவே இருந்தது. கழுதை நாயிடம் கேட்டது. திருடன் உள்ளே செல்கிறான், நீ ஏன் அமைதியாக இருக்கிறாய்? சத்தம் போடு. ஆனால் அந்த நாய் குறைக்காமல் அமைதியாகவே இருந்தது. கழுதை கேட்டது. நீ ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறாய்? ஏதாவது கூறு. அதற்கு அந்த நாய் சொன்னது. இந்த விவசாயி இப்போதெல்லாம் என்னை சரியாக கவனிப்பதில்லை. எனக்கு சரியாக உணவு கொடுப்பதும் கூட இல்லை. பின்பு ஏன் நான் மட்டும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும்? நான் குறைக்கப் போவதில்லை. கோபத்தில் பதில் சொன்னது. இதை கேட்ட கழுதை நாயிடம் சொன்னது. நீ கூறுவது சரிதான், ஆனால் நாம் நம்முடைய முதலாளிக்கு கண்டிப்பாக விசுவாசமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த நாய் அமைதியாக இருந்தது. இந்த கழுதை முதலாளிக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணி தனது குரலில் பயங்கரமாக கத்த ஆரம்பித்தது. கழுதையின் குரலை கேட்ட திருடன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான். முதலாளியும் கழுதையின் சத்தம் கேட்டு எழுந்து வந்து பார்த்தார். ஆனால் அங்கே யாரும் இல்லை. இந்த விவசாயி தனது கையில் ஒரு பெரிய கம்பை எடுத்துக்கொண்டு அந்த கழுதையிடம், எதற்காக என் தூக்கத்தை கெடுத்தாய்? கேட்டு அந்த கழுதையை கடினமாக அடித்தார். இந்த கழுதையும் வலியால் துடித்துக் கொண்டு அப்படியே இருந்தது. இந்த கதையின் கருத்து: நமது வேலையை மட்டும் பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பதே நல்லது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி கதைகளை பார்க்க குட்டீஸ் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.